ஹாய் விவர்ஸ். இப்போது இன்னொரு கதை உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கதை எப்படி இருக்குன்றதை நீங்களே ரசித்து சொல்லுங்கள். ராமு அவர் வீட்டு படியிலேருந்து இறங்கி வராரு. இறங்கி கீழே வந்து அவர் பார்க்கும்போது அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். என்னடா இது இவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது, நம்ம வீடு தானா இது, இல்லை வேறு யாரோட வீடாக தெரியலையே, வீட்டில் இவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்காங்க, ஒரு டேபிள் வேறு இருக்குது, அந்த டேபிள் மேலே வேறு ஏதோ துணியெலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆர்வமாக பார்க்கும்போது பின்னாடியே வந்து அவரோட மகள் கூப்பிட்றா, அப்பா அப்பா என்னடா இன்றைக்கி அம்மாவுக்கு பர்த்டே, அம்மாவுக்கு தெரியாமல் நாம் சர்ப்ரைஸாக அம்மாவுக்கு கேட்க வெட்டலாமா அப்படின்னு கேட்குறா. ஓ அதுதான் நீ தாடா இவ்வளோத்தையும் பண்ணியாடா, ரொம்ப அழகாக இருக்கே, எனக்கே ஆச்சரியமாக இருந்து யாரா வீட்டில் இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு யோசித்தேன். நீ தான் பண்ணி வச்சுருக்கியாடா, சூப்பர்ரா சூப்பர். ஆமாம் அம்மா எங்கே அப்படின்னு கேட்குறேன். இல்லைப்பா, அம்மா இப்போ தான் மேலே பாத்ரூமில் குளிக்க போயிருக்காங்க, அம்மா குளிச்சுட்டு கீழே வரத்துக்குள்ளே நாம் இந்த பர்த்டே டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணிடலாம்ப்பா. சூப்பர் ஐடியா செல்லம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட அப்பாவோட பொண்ணு 2 பேரும் சேர்ந்துச்சு என்ன பண்ணுறாங்க, அழகாக வந்து வீட்டை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துகிறாங்க. அழகுபடுத்திட்டு ஃப்ரிட்ஜில் இருக்க கேக் எடுத்துன்னு வந்து அழகாக டேபிள் மேலே வச்சுட்டு அவங்க இறங்கி வர்றதுக்காக 2 பேருமே காத்திருக்கும்போது அவங்க மேல் படிலேருந்து இறங்கி வராங்க. வரும்போது 2 பேரும் கோரஸாக சேர்ந்து பாடுறாங்க, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி அவங்கள வரவேற்கிறாங்க. இறங்கி வந்தோன்னா அவங்க சொல்கிறாங்க, ஏங்க என்னங்க இது, நல்லா சின்ன குழந்தையா, எனக்கு போய் பாட்டு பாடி இவ்வளோ பெரிய கேக்கை வெட்டி என்னங்க இது, இவ்வளோ சர்ப்ரைஸ்லாம் எதுக்குங்க? இல்லடி, நீ எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல் டே. ஸோ உனக்கு நான் செய்கிறது இதெல்லாம் சாதாரண விஷயம், உன்னுடைய சந்தோஷமாக வச்சுருக்கிறது எனக்கு முக்கியமான வேலை. அதனால் குழந்தையும் ஆசைப்பட்டான்னு உனக்கு சர்ப்ரைஸாக ஒரு கேக்கு வெட்டுறோம். ஸோ இது நீ கண்டிப்பாக வெட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ராமு சொன்னவொடனே தட்டாமல் அவரோட மனைவி அழகாக அந்த கேக்கை வெட்டி முதல் ஒரு பீஸை எடுத்து அவரோட குழந்தைக்கு கொட்டுறாங்க. செல்லம் வாங்கிக்கிங்க, அம்மா எனக்கு வேண்டாம்மா நீ சாப்பிட்றா செல்லம் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஊட்டி முடித்தவொடனே அது அடுத்தது அவரோட ஹஸ்பண்டுக்கும் கேக்கை ஊட்டுறாங்க. ஊட்டினோடனே அவர் சொல்கிறாரு, இந்த பர்த்டே உனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பர்த்டே, அதனால் உனக்கு ஸ்பெஷலாக நான் ஒரு கார் கிஃப்ட் பண்ண போகிறேன், இந்த கார் கீ அப்படின்னு தர்றாரு. ஏங்க என்னங்க இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்டாக கொடுத்துருக்கீங்கன்னு. இல்லைம்மா, நீ டிரைவிங் கற்றுக்கிட்ட, உனக்கு கண்டிப்பாக கார் ஓட்டணும்னு ஆசை இருக்கும், அதனால் உன் ஆசையை புரிஞ்சுக்கிட்டு நான் உனக்கு கார் கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இதை வச்சு சந்தோஷமாக எங்கேயா போய் வரணும், குழந்தைய கொண்டு போய் கூட்டின்னு வரணும், அதெல்லாம் இந்த காரை நீ யூஸ் பண்ணிக்கம்மா, நான் இப்போது ஆஃபீஸுக்கு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டார். ஸோ அவர் கிளம்பினோடனே இவங்க என்ன பண்ணாங்க, ரைட்டு ஓகே, ஸோ குழந்தைய கொண்டு போய் நம்ம ஸ்கூலில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு வெளியே வந்து பார்க்குறாங்க. கார் பயங்கர பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அழகாக இருக்குது. சும்மா அவர் சொல்லணும், ஹுண்டாய் காருனாக்கா சின்னதாக அழகாக காம்பேக்டாக புது கார் ரொம்ப நல்லா இருந்து அதை அவங்க ரசித்து அந்த கார் எடுத்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி குழந்தைய கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு பத்திரமாக பொறுமையாக ஓட்டி கொண்டு போய் ஸ்கூலில் குழந்தைய இறக்கி விட்டாங்க. இறக்கி விட்டுட்டு வண்டியை திருப்பிட்டு வரும் வரையில் எதிர வந்த 2 வீலர் வேகமாக வந்து இந்த காரை டமான்னு இடிச்சிட்டான்னா இவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் பதட்டமாகி இறங்கி வண்டி பார்க்குறாங்க. வண்டியில் இந்த முன்னாடி இந்த பம்பர் உடஞ்சி போச்சு. ஐயோ பம்பர் உடஞ்சிச்சு, இப்போ தானே காலையில் வாங்கி கொடுத்தாரு, அதுக்குள்ளே பம்பர் உடஞ்சி போச்சுன்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக டென்ஷனாக என்ன பண்ணுறது, பர்த்டே அதுவுமா இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டத்தில் இருந்தாங்க. அப்போ அங்கே வந்து போலீஸ்மேன், ஏமா வண்டியை எடுத்து ஓரமாக வருமா, ஒரே டிராஃபிக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. இதை எடுத்து ஓரமாக விடுறேன் சார் அப்படின்னு வண்டி எடுத்து ஓரமாக விட்டாங்க. 2 வீலர்காரனை பனிஷ் பண்ணிவிட்டு போலீஸ்மேன் வந்து சொன்னார், ஏமா பார்த்து பொறுமையாக ஓட்டுமா வண்டியை, 2 வீலர்காரன் தான் தப்பு, உங்கள் மேலே எதுவும் தப்பு இல்லை, நீங்கள் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்க ஒருமே புரியாமல் பதட்டமாக டென்ஷனாக வண்டியை ஓட்டிகிட்டு போய் வீட்டு வாசல் நிறுத்திட்டு மதியம் அவருக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமா, இந்த தகவலை சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்து மதியம் சாப்பிடவே இல்லை. சாயங்காலம் ஆகிடுச்சி. சாயங்காலம் இருட்டி இருந்து சரி, ஐயோ அவர் வந்து பார்த்தாருன்னா மேலே சண்டை போடுவாருன்ற பயத்தில் கார் உரையை போட்டு காரை ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு கீயை எடுத்து வச்சுட்டு வீட்டில் உட்காந்துருந்தாங்க. அவர் நைட்டு வந்தார். என்னடா எப்படி இருக்க, இன்றைக்கி பர்த்டே என்ன ஆச்சு, சாரிடா என்னால் வந்து இன்றைக்கி பர்த்டேக்கு லீவு போட்டு உன் கூட சந்தோஷமாக இருக்க முடியல, எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேலை இருக்கிறனால நான் போயிட்டு வர மாதிரி ஆயிடுச்சு, ஸோ கோச்சிக்காரா சாரி அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னோன்னா அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னடி வருத்தமாக பேசுகிற, இன்றைக்கி பர்த்டே, நானே உங்க கூட இருக்க முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன், உனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தேன், அந்த காரை பற்றி கூட எதுவுமே சொல்ல, இவ்வளோ வருத்தமாக இருக்கியே அப்படின்னாரு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலைங்க, என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் இன்னும் பதட்டமாக கேட்குறாரு.
இல்லைங்க, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க, ஆனால் சொன்னால் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப பதட்டமாங்க. ஏய், என்னடி எதுவாக இருந்தாலும் சொல்லு, நான் உனக்காக கொடுத்த கிஃப்டான காரு, வா அந்த காரை போய் பார்க்கலாம், எனக்காக ஒரு முறை ஓட்டி காட்டு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அது இல்லைங்க, காலையில் காரை எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு குழந்தையோட போய் இல்லை, குழந்தைய பத்திரமா விட்டுட்டு திருப்பி கொண்டு வந்துட்டேன். ஆனால் வர வழியில் ஒரு டூ வீலர் காரை வந்து நம்ம காரோட பம்பரை இடிச்சிட்டான். பம்பர் கொஞ்சம் உடஞ்சிடுச்சிங்க. அதனால் இதுக்கு எவ்வளோ செலவாகுமோ என்னவோ தெரியல. எனக்கு ரொம்ப நீங்கள் ஆசையாக வாங்கி கொடுத்த காரு பொறுப்பு இல்லாமல் நான் வண்டியை ஓட்டி இதுமாதிரி ஆயிடுச்சு. இதனால் என்ன வருன்றது எனக்கு ஒன்றும் புரியலைங்க. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. நான் வந்து கார் நல்லா ஓட்ட கற்றுக்கிட்டு தான் நான் காரை எடுத்துகிட்டு போயிருக்கணும். நீங்கள் கொடுத்த காரை அதோடய வேல்யூ தெரியாமல் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி டேமேஜ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இதனால நான் மதியம் சாப்பிட கூட இல்லைங்க. ரொம்ப மனசு கஷ்டமாகுதுங்க. நீங்கள் சாரின்னு என்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டாலே எனக்கு அதுவே போதுங்க, ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி அவள் கெஞ்சிறா. அப்போ அவர் சொன்னார், ஏய் என்னடி இது, உன்னை விட எனக்கு காரா பெருசு, நீ தான் எனக்கு ரொம்ப பெருசு, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, குழந்தைக்கு எதுவும் ஆகலை, காரு போனால் போது காரு வாங்கிக்கலாம், பம்பர் செலவு போனால் போது நம்ம வாங்கிக்கலாம், இதுக்காக நீ ஏன்டி இவ்வளோ அப்செட்டாக இருக்க, இதுக்காக நீ ஏன்டி சாப்பிடாமல் இருக்க, எனக்கு நீயும் குழந்தையும் தான் நீ முக்கியம், காரோ காசோ பணமோ எதுவுமே முக்கியம் இல்லை, சரியா, பி ஹாப்பி, வா நம்ம இப்போ எல்லாரும் காரில் ஃபேமிலியோட ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே வியூவர்ஸ், ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரிக்கு நல்ல ஒரு டைட்டிலையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க. தேங்க்யூ.